ஒரு ராலியில் ஏற்ற வேண்டிய லோடை இந்த மாதிரி ஒரு பிக்கப் வேனில் ஏற்றி வச்சுருக்கீங்க இல்லையா? ஆனால் நீங்கள்லாம் வேறு லெவல். நீங்கள்லாம் எங்கே இருக்கீங்கன்னு முதல்ல தெரியவே இல்லையா? இவ்வளோ லோடு ஏற்றிட்டு இந்த வண்டி தாங்குமா? முதல்ல இழுக்குமான்னு தெரியலையே. கொடுமையானா இதெல்லாம். உங்களெல்லாம் போலீஸ்காரன் பிடிக்க மாட்டேங்கிறாங்க, இதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்கய்யா. நீங்கள்லாம் எங்கேயா இருக்கீங்க முதல்ல? ஆனால் வேறு லெவல் டிரைவர் ப்ரோ நீ. ஆனால் பின்னாடி கண்ணாடி துடைக்க என்ன ப்ரெஸ்ஸு மாட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா மக்களே. அப்பா இல்லை இவ்வளோ பெரிய கார் வச்சுருக்கீங்களே, அதில் எக்யூப்மெண்ட் கரெக்டான இதை மாட்டலாம் என்னடா. ஐயோ கொடுமையான. இவங்களுக்கெல்லாம் ட்ரெயின்லாம் பஸ்ஸு மாதிரி ஆயிடுச்சு போல இருக்குது. எங்கெங்கெல்லாம் உட்காந்து வராங்க பாருங்கள் மக்களே. முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க, சைடில் நிற்கிறாங்க, மேலே கூட ஏறி காலை ஜம்முன்னு போட்டு ஏதோ சோபா செட்டில் உட்காந்துட்டு இருக்க மாதிரியே உட்காந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களே பார்த்தீங்களா இல்லையா? இவ்வளோ அசால்ட்டாக மேலே உட்காந்துருங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி எல்லோரும் மேலே உட்காந்து நின்றுக்கிட்டே வராங்க. ஒரு பிரேக் நச்சுன்னு போட்டால் எல்லாம் காலியாகிடுவாங்க மக்களே. ஆனால் இவங்கெல்லாம் எப்படி தான் இவ்வளோ தைரியமாக போகிறாங்கன்னு தெரில. ஐயோ அங்கே நின்று நம்ம பஸ்ஸு ரூட்டு மாதிரி ஏற்றிருக்காங்க இவ்வளோக்கு இவங்கெல்லாம். நான் காரை என்னென்னமோ பண்ணலாம் பார்த்துருக்கேன்யா. ஆனால் இப்படி இது காரை வச்சு வேலைங்கிறது தான் இப்போ தான் பார்க்குறேன். அள்ளி போகிறதுக்கு உங்களுக்கு கார் தான் கிடச்சாடா? இவ்வளோ மோசமாக பண்ணிட்டீங்களா நீங்கள்? நான் இந்த கொத்தனார் வேறு லெவல்ப்பாண்ணா. காங்கிரீட் போடுறது, கார் நிற்கிறது கூட இது பண்ணாமல் கார்லேயே காங்கிரீட் போட்டாங்க. இப்போ பாவம் கார்காரங்க தான். காவாசி டயர் உள்ளே போயிடுச்சு. எப்படி தான் எடுக்க போகிறாங்கன்னு தெரில. காயிறதுக்குள்ளே எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, காய்ஞ்சதுக்கப்புறம் எடுத்துச்சுன்னா மொத்தமாக கோவிந்தா தான். நார்மலான வண்டியை ஓட்டுறதுக்கே இங்கே தத்தப்புத்தா சில பேர் இருக்காங்க. இந்த மாதிரி வண்டியெல்லாம் எப்படா ஓட்டுறதுடி? இந்த வண்டியை பிடிச்சிக்க மொத்தம் 2 ஆள் கீழே ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் 3 பேர் இருந்தால் தான் இந்த வண்டியவே ஓட்ட முடியும்னா எதுக்குடா அந்த வண்டி? எதுக்குடா நீங்கள் இப்படிலாம் கண்டுபிடிக்கிறீங்கடி? அங்கேருந்து கீழே விழுந்தா என்னடா ஆகும்? மாடி மாதிரி இருக்கிறாது. அங்கேருந்து கீழே விழுந்தா சோழி முடிஞ்சிச்சு. கைகள்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியதான் நீலாம் போயிட்டு. இதெல்லாம் எதுக்கு? இது நான் காரில் என்னென்னமோ வச்சு கொண்டு போய் பார்த்துருக்கேன். ஆனால் இப்படி ஒட்டகத்தை கட்டி வச்சு கொண்டு போகிறது இப்போ தாப்பா ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆனால் வேறு லெவல் டிரைவர் தலைவர் நீ, வேறு லெவல். ஆனால் இந்த லவ்வர்ஸ் சொல்ல தாங்க முடியல மக்கள். பைக்கில் கூட ரோட்டில் சும்மா போட மாட்டேங்கிறாங்க, ஏற்றி வச்சு சுற்றி திரியிறாங்க. இவங்கெல்லாம் எங்கே தான் இருக்காங்கன்னு தெரியல மக்களே. அவங்களுக்கெல்லாம் இது மாதிரி நடந்தால் தான் புத்தி வரும் மக்களே. தலைவன் அதே மாதிரி ட்ரை பண்ணார். ஆனால் தலைவனுக்கு வாங்கின பல்பை பார்த்திக்கலாம் இல்லையா? வண்டி சைடு வாங்கி போய் போயிடுச்சு. நான் வேறு லெவல் மக்களே விழுந்தது. எப்பா இது மாதிரி முன்னாடி பார்த்த வீடியோவுக்கு விழுந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பேன். எனக்கு வண்டி ஓட்டலாம், அது ஓகே பிரச்சனை இல்லை. சேஃப்டி முக்கியம், அதுவும் பிரச்சனை இல்லை. நான் இவ்வளோ பெரிய ஹெல்மெட்டு தான் மக்களே. இதெல்லாம் போட்டுவிட்டு எப்படி தான் இவன் சுத்தானே தெரியல. மண்டை கணக்காது. ஐயோ கொடுமை. நான் சைக்கிளை வச்சு எத்தனையோ வீடியோ பார்த்துருக்கேன். அதான் இது புதுசாக இருக்குது. வாஷிங் பண்ணுறதுக்கு சைக்கிளை வச்சு வாஷிங் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா? கை கொஞ்சம் வலிக்குது போல இருக்குது. அதனால தான் வாஷிங் மிஷின், ஃப்ரீ வாஷிங் மிஷின். சைக்கிளாக யூஸ் பண்ணிக்கலாம், வாஷிங் மிஷினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு லெவல் ட்ரிக்கில் வீட்டில் யாராச்சும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் மக்களே. கொஞ்சம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் வேறு லெவல் நினைக்கலாம். வேறு லெவல் டிராக்டர் தலைவர் இந்த மாதிரி டிராக்டர்லாம் நீங்கள் மட்டும்தான் வச்சுருந்துருப்பீங்க. அப்பா தலைவர் ஏதோ வித்தியாசமான சண்டு கட்டுறாருன்னு நினைக்கிறேன். கையை மாற்றி ஓட்டிக்கிட்டு தெரியாது. ஏன் இந்த ஆகாத வேலை? விழுந்தா அவ்வளோதான், மூஞ்சி கைகள்லாம் நக்கிட்டு போயிடும். டேனாப்பா இவ்வளோ பெரிய பம்பரை நான் வரைக்கும் பார்த்ததே இல்லையா? அதுவும் காருக்கு. நீங்களாம் எங்கேருந்துடா யோசிக்கிறீங்க? அந்த மாதிரி சிக்னல்லாம் போய் இடிக்காதாடா அடி? உங்களுக்குலாம் எங்கேருந்துடா இப்போலாம் ஐடியா வருது? சுத்தமாக எனக்கு தெரியலையே. தலைவன் தான் வேறு லெவல். 2 டயருக்கு நடுவில் காலை வச்சு நிற்கிறான். லைட்டாக அங்கிட்டு போச்சுன்னா ஆள் காலி, அப்படியே சட்னி ஆயிரும். ரோட்டில் தடி ரோட்டை சுரண்டி தான் எடுக்கணும் அவனை. இந்த மாதிரி ஸ்டண்டெல்லாம் இவங்க ஏன் பண்ண சொல்கிறாங்க? சுத்தமாக ஒன்றும் புரியலை. நான் ஒரு சஸ்பென்ஷன் இல்லாமல் வண்டி ஓட்டிங்கப்பா, வெறும் கட்டையை வச்சுக்கிட்டு. எப்படிலாம் அந்த வண்டியெல்லாம் நீங்கள் ஓட்டுறீங்க? வலிக்காதாடா எதுவுமே? அடி டொமில் சீட்டில் தான் விழுவும் எல்லா அடியும். யோ கொடுமை. ஆனால் இதுவும் ஓட்டுறதுக்கு
ஒரு தெம்பு தான் வேணும் மக்களே. ஐயோ மென்டல்களா. காய்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஓகே கைஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.